வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முசிறி சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கட்சியிலும் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது, அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. முசிறி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட பலத்த போட்டி நிலவுகிறது. முன்னாள் அமைச்சரும் தற்போது மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளராகவும் உள்ள என்ஆர் சிவபதி, முசிறி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் தற்போது மாநில ஜே பேரவை இணை செயலாளராகவும் உள்ள எம் செல்வராசு, முசிறி நகர செயலாளராக உள்ள ஸ்டீவ் ராஜா என்கிற எஸ் மாணிக்கம் ஆகியோரிடையே யார் வேட்பாளர் என்ற கடும் போட்டி நிலவுவதாக முசிறி தொகுதி அதிமுகவினர் கூறுகின்றனர். திமுக சார்பில் முசிறி சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய உறுப்பினராக காடுவெட்டி ந. தியாகராஜன் மீண்டும் களமிறக்கப்படுவார் என்பது அவரது ஆதரவாளர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. முசிறி நகர முன்னாள் பொருளாளரான முசிறி விவேகானந்தன், முசிறி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினரான ஜோதி கண்ணனின் மகனும் தற்போது திமுகவின் திருச்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் இருக்கும் ஜோ சிவநடராஜன் ஆகியோரும் வேட்பாளர் போட்டியில் இருப்பதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட முசிறி நகர தலைவராக பதவி வகித்து வரும் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன், பாரதிய ஜனதா கட்சியின் திருச்சி புறநகர் மாவட்ட துணைத் தலைவர் முசிறி ஆர் சரவணன் ஆகியோர் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் திருச்சி வடக்கு மாவட்ட தலைவராக 2வது முறையாக பணியாற்றி வரும் ஏரிக்குளம் சரவணன் பெயரும், முசிறி ஒன்றிய தலைவராக பணியாற்றி வரும் எஸ்.ஆர். நல்லேந்திரன் பெயரும் தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் பொறியாளர் பழனிசாமி, திருச்சி வடக்கு மாவட்ட பொருளாளர் தொட்டியம் மகேந்திரன் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக கோ. பாக்கியலட்சுமி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.